கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷகாண்டம். அதில் 31 வீரபத்திரரை ஏவுதல். அதன் தொடர்ச்சி. ஈஸ்வரனே, நான் இப்போது தங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று வினயத்துடன் கைகளை கட்டிக்கொண்டு நின்றார் வீரபத்திரர். உடனே பரமேஸ்வரன், வீரபத்ரனே, இப்போது என் மாமனாரான தக்ஷன் என்னை மட்டும் வேண்டுமென்றே புறக்கணித்து விட்டு மற்ற தேவர்கள் அனைவரையும் வைத்து யாகம் நடத்தி வருகிறான். ஆகையால் நீ இப்போதே அங்கு புறப்பட்டு சென்று யாகத்தில் எனக்குள்ள ஹவிர்பாகத்தை அவனிடம் கேட்க வேண்டும். அவன் அதை கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்டு உடனடியாக இங்கே திரும்பி வந்துவிடு. அவன் எனக்கு சேர வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்க மறுத்தால் அந்த தட்சனின் தலையை சகல தேவர்களின் முன்னிலையிலேயே கிள்ளி கொன்றுவிடு. நீயும் அங்கேயே தங்கியிரு. நானும் அச்சமயத்தில் அங்கு விரைந்து வந்து விடுகிறேன் என்று கூறி அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினார். உடனே வீரபத்ரரும் சிவபெருமானை வணங்கிவிட்டு மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கோடு பெருத்த ஆரவாரம் செய்தபடியே அங்கிருந்து தக்ஷனின் யாகசாலையை நோக்கி புறப்பட்டார். அவர் தம் உள்மூச்சு வெளிமூச்சு காற்றுகளால் ஏராளமான வீரர்களை உண்டாக்கினார். மேலும் அவர் தம் மேனியிலுள்ள மயிர் கால்கள் அனைத்திலிருந்தும் மூக்குகள், காதுகள், வியர்வை துளிகள், கண்கள், ஜடைகள், 2 கைகள், மார்பு, கழுத்து, கை, முழங்கால், கணுக்கால், பாதங்கள், நாபி, இடுப்பு முதலான அங்க அவயங்கள் அனைத்திலிருந்தும் தமக்கு சமமான ஏராளமான கணங்களையும் பூதர்களையும் ஒரு நொடி பொழுதிற்குள் விளையாட்டுத்தனமாகவே சிருஷ்டி செய்தார். அதே சமயத்தில் பத்ரகாளியும் சிவபெருமானின் உத்தரவுப்படி புறப்பட்டு கருப்பு, சிகப்பு, வெளுப்பு, மஞ்சள், சித்திரவர்ணம் ஆகிய பல வர்ணங்களோடு தோற்றமளிக்கும் தனக்கு சமமான ஏராளமான பத்ரகாளிகளை உண்டு பண்ணினாள். மேலும் அவள் அநேக புலி, சிங்கம், சரபம், யானை, குதிரை, ரிஷபம், கரடி, யாளி, கலயம் முதலான கொடிய மிருகங்களையும் உற்பத்தி செய்தாள். அவர்கள் அனைவரும் அநேக ஆயுதங்களை கைகள் தரித்து கொண்டும் பலவித வண்ண கொண்டவர்களாகவும் பலவிதமான உருவ அமைப்புகளையும் கொண்டவர்களாகவும் அநேக விதமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மேனியை உடையவர்களாகவும் மகா பயங்கரமான அனல் கக்கும் கரு விழிகளை கொண்டவர்களாகவும் அதிக பலம் வாய்ந்தவர்களாகவும் அதிவேகமுள்ளவர்களாகவும் பிரம்மா விஷ்ணுக்களுடைய எலும்பு மாலைகளை தரித்தவர்களாகவும் அநேக கோடி பிரம்மாண்டங்களையும் பிரம்மாண்டமாகச் செய்யும் வல்லமை கொண்டவர்களாகவும் சகல பிரம்மாண்டங்களையும் வடவாக்கினியையும் புசிப்பதற்கு தேவையான அகோர பசியை கொண்டவர்களாகவும் தோன்றினார்கள். இவ்வாறு அந்த மகாபயங்கரமான பூதர்கள், வீரர்கள், காளிகள், மோகினிகள், சாகினிகள், டாகினிகள், யோகினிகள், பைரவிகள், காலராத்திரிகள் ஆகிய அனைவரும் பெருத்த ஆரவார கூச்சலோடு வீரபத்ரரையும் பத்ரகாளியையும் பின்தொடர்ந்து சென்றார்கள். அப்போது பானுகம்பன் முதலான கணங்கள் வாத்தியங்களை முழங்கினார்கள். குடைகள், சாமரங்கள், துவஜங்கள் ஆகியவையும் பிடிக்கப்பட்டன. இவ்வாறு அவர்கள் அனைவரும் ஒரு நொடி பொழுதில் தக்ஷனுடைய யாகசாலையை அடைந்து அதை முற்றிலும் முற்றுகையிட்டு நின்றார்கள்.
அச்சமயத்தில் 14 உலகங்களும் அதிலுள்ள ஜனங்களும் அஞ்சி நடுங்கினார்கள். அப்போது வீரபத்ரர் தம்மோடு வந்திருந்த வீரர்களையும் மற்றவர்களையும் நோக்கி, நீங்கள் அனைவரும் இந்த பிரம்மாண்டமான யாகசாலையை சூழ்ந்து நின்று கவனமாக கண்காணித்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் இங்கே ஹவிஸை உண்பதற்காகவென்றே வீண் ஆசை கொண்டு வந்திருக்கும் தேவர்களும் மற்றும் உள்ளோரும் வெளியில் சென்றுவிடக்கூடும் என்று கட்டளையிட்டார்.